Thank you, Lord. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் சபையிலையும் ஆண்டவருடைய சமூகத்திலையும் பார்ப்பதிலே சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தம்முடைய செயலினால் நிரூபித்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸோ இங்கே என்ன பேசப்படுகிறதோ அது சும்மா ஒரு வார்த்தையாகவும் ஒரு பிரசங்கமாகவும் இராமல் அதுக்கு பின்னாடி தேவனுடைய கரம் அந்த வார்த்தையிலே கடந்து போகிறதை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் நான் பேசிட்டு நம்ம இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. ஸோ ஆகையால் இந்த வார்த்தையை கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு நான் கொடுத்துட்ட பிறகு நம்ம மற்ற காரியங்களை நம்ம பேச ஆரம்பிப்போம். இந்த வருஷம் தொடங்கின நாளிலிருந்து பல்வேறு ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்தும் என்னோடு அவங்க பேசிக்கொள்ளும் பொழுது அவர்கள் கூறின சில காரியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முக்கியமாக நம்மளுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஜெனரல் சூப்பரிண்டெண்டனாக இருக்கிற ரெவரண்ட் ஆங் அவருடைய 2 செய்தி, போன வருஷமும் இந்த புதிய வருஷம் 3 நாள் கூட்டத்தில் அவர் பேசின செய்தியும் இதே காரியத்தை அவர் வலியுறுத்துகிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்புறம் வேற எங்கேயோ தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசி கொண்டிருக்கும் போதும் அவரும் அந்த வார்த்தையை அவர் சொன்னதை நான் கேட்டேன். அப்புறம் இன்னொரு பாஸ்டர் அதே வார்த்தையை அவரும் சொல்கிறார். அப்புறம் இதே வார்த்தையை ஆண்டவர் இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து ஒரு 5-6 முறை என்னுடைய காதில் கேட்கும்படி செய்தார். இதே செய்தியை தான் நான் நேற்று ஊழியக்காரர்கள் மத்தியில் இருந்த ஐக்கியத்தில் நான் பிரசங்கித்தேன். அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளை இன்னும் ஆழமாக செல்லும்படி நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். கோ டீப். ஹல்லேலூயா. எதை செய்தாலும், எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அதை மேலோட்டமாக செய்யாதபடிக்கு, மேலோட்டமாக சும்மா அப்படி டச் பண்ணிட்டு அப்படி போராதபடிக்கு அது உள்ள இன்னும் ஆழமாக இறங்கி ஒரு விஷயத்தில் நம்ம இன்னும் டீப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறதை ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளை வலியுறுத்துகிறதை நான் பார்க்குறேன். விசேஷமாக அவரோடு இருக்கிற உறவில். ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியமும் அவரோடு இருக்கிற உறவிலையும் இன்னும் ஆழமாக நம்ம செல்ல வேண்டும். கோ டீப்பர். இப்போ நீங்கள் எந்த அளவில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த அளவிலிருந்து இன்னும் ஆழமாய் நீங்கள் செல்லுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு இடைப்படும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எசேக்கியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட தண்ணியை அளக்கும்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை நம்ம எடுக்கலை, பட் நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். அவர் ஒரு மெலம் நடந்து போய் அளக்கும் போது அந்த தண்ணீர் கணக்கால் அளவு இருந்தது. இன்னும் ஆழமாக போகும்போது இடுப்பளவு இருந்தது. இன்னும் போகும்போது இன்னும் ஆழமாக போனது. இன்னும் ஆழமாய் போனோன்னே அந்த தண்ணீர் அவரை மேற்கொண்டதை அவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒரு அளவு நம்ம தண்ணீரோட போராடி ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற அளவு தண்ணி நம்மளை பாதிக்காது, நம்ம கண்ட்ரோல். ரெண்டாவது, தண்ணியுடைய அந்த வேகம், அந்த அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கும், பட் ஸ்டில் we can control. மூணாவது, ஒரு கட்டத்துக்கு போனோன்னா தண்ணியும் நீங்களும் போராடுகிற ஒரு நிலைமைக்கு வருவீர்கள். ஆமென். நீங்களும் தண்ணியும் போராடுகிற ஒரு நிலைமை. அப்போனா ஒரு நிலையை நீங்கள் கண்டடைவதற்கு ஒரு சில போராட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய பலத்தை நீங்கள்
பயன்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. அடுத்து இன்னொரு ஆழத்துக்குள்ளே நீங்கள் போன பிறகு அது என்ன நடக்கும் என்று சொன்னால், தண்ணீர் முழுவதுமாக உங்களை மேற்கொண்டு விடும். அல்லேலூயா. தண்ணீர் உங்களை முழுவதுமாக மேற்கொண்டு விடும். உங்களால் அந்த தண்ணீருடைய வேகத்தை என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. அல்லேலூயா. ஸோ இப்படி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆழத்துக்குள்ளே நம்ம செல்ல வேண்டும் என்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு அளவு வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு அளவு வரைக்கும் ஆண்டவரோட நம்ம மேற்கொண்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். வி கண்ட்ரோல். ஆண்டவர் ஒரு அளவில் தான் நம்ம வாழ்க்கையில் கிரியேட் செய்கிறார். அடுத்து ஒரு கட்டம் போனோன்னே நம்ம ஸ்டில் we are still controlling God. Amen. We are not allowing him to control us. அவர் நம்மளை ஆளுகை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுப்பது அல்ல. மாறாக நம்ம ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அல்லேலூயா. we are controlling, we are dictating. ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் தான் ஜெபிக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் உம்முடைய நேரத்தில் செலவழிக்க முடியும்னு சொல்லி இப்படி நம்ம ஆண்டவருக்கு சில விதிமுறைகளை நம்ம போடுகிறது உண்டு. இன்னும் ஆழமாக நம்ம போகும்போது நீங்களும் ஆண்டவரும் போராடுகிற அந்த நிலைமை வருகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த இடத்துல ஆண்டவர் அதிகமாக உங்க மேல ஒரு ஆளுகையை வைத்து அவர் தம்முடைய சித்தத்தின் பின்னாடி உங்களை அவர் இழுத்து கொள்கிறதே நம்ம பார்ப்போம். இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது. அங்க போன பிறகு நீங்க டோட்டலாக இழந்து போய்விடுவீர்கள். யூ பிகம் லெஸ். அவர் மேற்கொண்டு அந்த தண்ணீர் எங்கே அவரை அடித்து கொண்டு போகணும்னு அந்த தண்ணீருக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த அளவில் அந்த தண்ணீர் அந்த 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 நபரை அடித்து கொண்டு போகும். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கேனா கண்ட்ரோல். அந்த தண்ணீர் எவ்வளோ தூரம் அடித்து கொண்டு போகிறதோ அவ்வளோ தூரம் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு. ஸோ தட் இஸ் அந்த ஆழத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஒரு அழைப்பு கொடுக்கறதை இந்த நாட்களிலே நான் பார்க்குறேன். இப்போ மட்டும் இல்லை, 2023 2024 பல முறை ஆண்டவர் இந்த இடத்துல இதே வார்த்தையை தான் நம்மத்தில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய உறவில் ஆழமாக ஆண்டவரோடு நம்ம பிரயாணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. We need to go deeper into the relationship with God in order to see new things. உங்கள் வாழ்க்கையில் புதுசாக இந்த வருஷம் ஏதாவது புதிய காரியத்தை அனுபவிக்கணும், புதிய காரியத்தை நான் பார்க்கணும், புதிய காரியம் என் வாழ்க்கையில் வளர்ந்து வரணும், புதிய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், நல்ல காரியங்களை இந்த வருஷம் நான் பெற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கையில் நான் சேர்த்துக்கொள்ளணும். I want to add new things into my life. இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியங்களை ஆட் பண்ணணும். அப்போனா பழைய காரியங்களை ஆண்டவர் ஏற்கனவே 2025 நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை சேர்த்து கொண்டு வந்தார். முக்கியமாக அவருடைய நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள், ஈவுகள், புதிய புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சேர்க்கிறார். இப்போ இந்த வருஷத்தில் இன்னும் புதிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இன்னும் ஆழமாக அவருடைய உறவில் நம்ம செல்ல வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஒரு விதையாக இருக்கிறது. ஆமென். ஒரு விதை தான் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ நம்ம என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. ஒரு விதையானது அது தனித்திருந்தால் ஒரு பலனும் இல்லை. ஆமென். அந்த விதை அப்படியே சும்மா அங்கே இருந்தால் ஒரு பலனும் இல்லை. அது சும்மா தான் அங்கே இருக்க போது காஞ்சி அதுவே மரித்து போய்விடும். அது உள்ளே இருக்கிற ஜீவன் அப்படியே மாண்டு போய்விடும். ஆனாலும் அது என்னவாக வேண்டும் என்று சொன்னால், அது விழுந்து மரித்தால் மிகுந்த பலனை அது தரும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க எடுத்துக்கொள்வோம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து
சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்தேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே இந்த பிரசங்கத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண விதையானது அது மண்ணில் தனித்திருந்தால் எந்த பயனும் இல்லை. ஆனால் அது போய் மண்ணில் விழுந்து அது மரிக்கும் பொழுது ஒரு காடாக மாறுகிறதை நம்ம பார்க்குறோம். அது ப்ரொடியூஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். என்லார்ஜ் பண்ணப்படுகிறத, எக்ஸ்பேண்ட் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அது விரிவாக்கம் அடைவதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஆழமாக எப்படி அந்த விதையானது மண்ணுக்கு மேலே இருக்கும் போது அதுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. மண்ணுக்கு மேலே இருந்தால் அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த விதையும் மண்ணுக்கு மேலே வச்சா அது எந்த யூஸுமே கிடையாது. அது செத்து போக வேண்டும் என்று சொன்னால், அது மரித்து போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி போட்டிருக்கு? செத்ததே ஆகில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஹேஸ் டு டை அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஹேஸ் டு பி பெரிட். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு தன்னுடைய மரணத்தை தான் அவர் இப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அந்த அவர் பயன்படுத்துகிற அந்த உதாரணம் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. அவர் சொல்லுகிற அந்த விதை அவரை தான் சொல்லுது. அவரை பற்றி தான் சொல்கிறார். நான் இப்போ செத்தா தான் மிகுந்த பலன் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி, என் மூலமாக பெரிய பலனை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி இயேசு அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அந்த இயேசு பயன்படுத்தின அந்த உதாரணம், அந்த விதை எப்படி மரிக்கும்? பிரியமானவர்களே, ஆக்சுவலி விதை மரிக்கிறதுல, விதை நடப்படுகிறது, அது புது உருவம் எடுக்கிறது, தன்னை தொலைத்து விடுகிறது. கடைசியில் அந்த மரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கீழே நல்லா நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த விதையினுடைய அடையாளமே கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த விதையானது தான் இப்போ புது உருவம் எடுத்து அது மாற்றம் அடைந்து இப்போ வேற ஒரு ப்ரொடியூஸ், வேற ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வெளியே காட்டுகிறதாக அது இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, செத்ததே ஆகில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விதையானது நடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இட் ஹேஸ் டு பி பிளான்டட், இட் ஹேஸ் டு கோ டவுன், இட் ஹேஸ் டு பி பெரிட், இட் ஹேஸ் டு கோ டு அ பிளேஸ் வேர் இட் டைஸ். அது மரித்து போகிற, தன்னை தொலைக்கிற ஒரு இடத்தை, தன்னை மறைக்கிற ஒரு இடம், மறைந்து போகிற ஒரு இடத்தை அந்த விதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறதை இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தொலைந்து போக வேண்டும். ஐ வாண்ட் டு டிஸப்பியர், ஐ வாண்ட் டு பிகம் இன்விசிபிள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தை உங்களுக்கு நினைவுக்கு வரும். அவருடைய தலை வெட்டப்படுவதற்கு முன்பதாக அவர் சொல்லின ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? இனி அவர் பெருகட்டும், நான் சிறுக. அல்லேலூயா. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஆழமான ஒரு உறவுக்குள்ள இப்போ நம்ம எந்த எல்லையில் இருக்கிறோமோ, அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம 3ஆம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம எடுத்து தியானிக்கும் போது ஆண்டவர் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ எந்த நிலைமையிலிருந்து கீழே விழுந்தியோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி வா. அல்லேலூயா. அப்போ இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் இன்னும் ஆழமான ஆண்டவருடைய உறவுக்குள்ளே நம்ம போகும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறோம். இப்போ நீங்கள் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அதில் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை கூட்டுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தை கூட்டுங்க. இது வரைக்கும் 2 அதிகாரம் படிக்கிற நீங்கள் அதில் இன்னொரு அதிகாரத்தை கூட்டுங்க, இன்னும் ஒரு நேரத்தை எடுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்படி தான் நம்ம நாட்கள் போக போக ஆழமாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் வளரவே. பிரியமானவர்களே, முதலாவது இந்த விதையானது அது செத்ததே ஆகில் என்று சொல்லப்படும் போது இட் ஹேஸ் டு பிகம் இன்விசிபிள். அல்லேலூயா. இப்போ அந்த விதை மண்ணுக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆமென். சும்மா சாதாரண மண் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் விதையெல்லாம் நட்டவங்களும் உங்களுக்கு தெரியும், கொல்லை போட்டவங்களுக்கு தெரியும். அது சும்மா மண் மாதிரி தான் இருக்கும். யாராவது ஏறி மீச்சராக அங்கே விதை இருக்குன்னுவாங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அவன் அங்கே விதை இருக்கிறது, இந்த விதை போட்டிருக்கிறோம், அந்த விதை போட்டிருக்கிறோம், மிதிச்சிடாதீங்க, அது காலை வச்சு நடக்கும்போது கவனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆமென். ஆனால் அப்படி தான் ஆண்டவர் நம்மளை இருக்கும்படி, நம்மளை அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நம்மளை நடும்படி, நம்மளை முற்றிலுமாக மறைத்து கொள்ளும்படி ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த மண்ணுக்குள்ள விதை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாதது போல, நம்ம தேவ பிரசன்னத்தில் அப்படி தான் ஆண்டவர் நம்மளை மறைந்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக மிக வல்லமையாய் பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள், பெரிய பெரிய தீர்க்கதரிசி. யாராவது ஒரு ஆளுடைய பேரை சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய தீர்க்கதரிசி பைபிளில் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லையா? மோசே வேற, எலியா வேற, எரேமியா வேற, ஏசையா. இவர்களை எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், தாவீது, இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வெளியே வந்து ஆண்டவருக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக ஒரு காலகட்டம் ஆண்டவர் அவர்களை மறைத்து வைக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. மோசே ஜெத்ரோ அவரோட மாமனாருடைய ஆடை மேய்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அல்லேலூயா. 40 வருஷம் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆமென். ஆண்டவர் அவரை மறைத்து வைத்தார். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக அவர் வனாந்தரத்தில் போய் வாழ்ந்து ஒட்டகத்தோலையும் காட்டு வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவும் ஒரு கட்டத்தில் அவர் மறைந்து போய் காகத்தினால போஷிக்கும்படி ஒரு இடத்துல மறைந்து இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். தாவீதை நம்ம பார்க்குறோம். அவரு தன்னுடைய ஜீவனுக்கு, சவுலுக்கு பயந்து ஓடி போய் எங்க குகைக்குள்ள மறைந்து இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் 30 வயசு வரைக்கும் வெளியே வரவே இல்லை. ஆமென். மறைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இயேசுவே சொல்றார், கானா ஒரு கல்யாணத்தில் தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன ஸ்திரீயே, என் நேரம் ஒன்றும் வரல. why are you forcing me to do this? my time has not come. அப்போ அந்த நாள் வரைக்கும் இயேசு மறைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு உடனே அவர் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ஆவியானவர் என் மேலே வந்துட்டார், தேவன் என் இடத்துல பேசிட்டாருன்னு உடனே வெளியே வரல. 40 நாள் வனாந்தரத்தில் போய் மறைந்திருக்கிறார். ஆமென். ஸோ மறைந்து இருக்கிறதுல பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. மறைந்து இருக்கிறதுல பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. மறைந்து இருக்கிறதுல பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் செய்த ஒரு பெரிய ஊழியமே இந்த மலை பிரசங்கம் தான். மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கம் தான். இதில் 5:6-7 நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இயேசு சொன்ன முக்கியமான காரியங்களை எல்லாமே மறைந்து செய்யுங்கன்னு தான் சொல்கிறார். ஒன்றாவது, ஜெபத்தை மறைத்து செய்யுங்க. டூ இட் இன் சீக்ரெட். கொடுக்கிறத மறைத்து கொடுங்க. வலது கை கொடுக்கறது இடது கைத்துக்கு தெரியாமல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் கைக்கு தெரிய வேண்டாம், மறைந்து செய்யுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபவாசிக்கும் போது ஹிப்போக்ரிட் மாதிரி நடந்துக்காதீங்க. தலையெல்லாம் நல்லா சீவிட்டு நீங்கள் எடுக்கிற உபவாசம் கடவுளுக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் என்று இயேசு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அதையும் விட்டு தள்ளி கொஞ்சம் போங்க. இயேசு சொல்கிறாரு, அந்த காலத்தில் பொக்கிஷத்தை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதையும் மறைத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ மறைந்து இருக்கிறதுல பெரிய வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம எடுத்தோன்னு வெளியே வந்து நம்ம எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் காட்டணுங்கிறது அவசியமே கிடையாது. ஆண்டவர் சில காலகட்டத்தில் நம்மளை மறைந்திருக்கும்படி செய்வார். அதே போல தான் அந்த விதை மண்ணுக்குள்ள மறைந்திருக்கும் பொழுது தான் அது காலம் செல்லும் பொழுது அதனுடைய உண்மையான உருவம் வெளியே தோற்றும். அந்த விதையை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ந்த மரத்துக்கும் இந்த விதைக்கும் சம்பந்தமே இருக்காது. இவ்வளோ பெரிய மரம் இதுகளுக்கு இருந்ததே யாருக்கும் தெரியாது. அப்போ மறைந்து இருக்கிறதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு அதிகமாக சொல்லுகிறது, எது செய்தாலும் மறைமுகமாக செய்யுங்க. அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். நம் தேவன் நம்மளை இப்படி தான்
அவருடைய சமூகத்தில் மறைந்திருக்கும்படி விரும்புகிறார். ஸோ ஹிடன் or invisible become invisible in his presence. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் நான் மறைக்கப்பட போகிறேன்? ஹல்லேலூயா. சில நாட்களில் நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னு சொன்னால், நாளுக்கு நாள் உங்களை ஆண்டவர் மறைத்து வைக்கும் பொழுது நாளுக்கு நாள் நீங்கள் குறைஞ்சிக்கிட்டே போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிரியைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். You became to see God's work. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஆமென். எடுத்தோன்னு நம்ம வெளியே காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்யணும், வெளியே ரங்கமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்களானா இயேசு சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் பண்ணப்படுகிற ஜெபத்தான் வெளியரங்கமாக ஆண்டவர் கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் நம்ம வெளியே பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தனிமையில் நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். ஸோ நம்ம தனித்து போகணும், தனிமையாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் லோன்லியாக இருக்கிறத பற்றி பேசலை, அது சொல்லலை. நான் யார்கிட்டையும் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் போய் ஃபோன் அடித்தா கூட எடுக்காமல் அந்த மாதிரி ஆயிடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த உபவாசிக்கும் போது சும்மா போயிட்டு ஏதோ ஒன்று காட்டுறதுக்காக எடுக்கிறது இல்லை உபவாசம். சில பேர் கேட்கும், உபவாசத்தில் இருக்கேன் பாஸ்டர். ஏன் உபவாசத்தில் இருக்கீங்க? சும்மா உபவாசத்தில் இருக்கேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் ஜெபம்? எப்போ ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கும்போது ஷக்காரா பலா 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 ஹலோ, அப்போ தான் நம்ம எடுத்தோன்னே ஜபத்தில் இருக்கார் போல் கச்சர் பண்ணிட்டோம் அப்படி. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பிரதர் பழைய சர்ச்சில் 2 சகோதரர்கள் ஒன்றா ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு. ஒரு பிரதர் கிட்டார் வாசிப்பார், இன்னொரு அது பழைய சர்ச்சு நான் ஆரம்ப காலங்களில் போன சபையில். இன்னொருத்தர் வந்து சபைக்கு வந்தார். சும்மாவே உபவாசம் எடுப்பாங்க, சும்மாவே தேவையில்லாம் போட்டி போட்டுக்கிட்டு உபவாசம் எடுப்பாங்க. அப்போ அவர் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கார், வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படல. அப்போ உபவாசம் எடுக்கும்போது வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவங்க வீட்டில் கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீ சாப்பிடல? நான் உபவாசம் எடுக்கிறேன். என்ன உபவாசம்? இல்லை, நான் ஆண்டவருக்காக உபவாசம் எடுக்கிறேன். அப்புறம் 2வது நாள் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, திருப்பியும் சாப்பிடல. ஏன் நீ சாப்பிட மாட்டேற? என்னாச்சு உனக்கு? இல்லை, நான் உபவாசம் எடுக்கிறேன். 3வது நாள் போயிருக்கிற வீட்டுக்கு, ஏன் நீ வீட்டுக்கு வந்தால் நீ சாப்பிட மாட்டேற? அடைச்சி இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட தானே சாப்பிட்டாரு. உபவாசம் முடிஞ்சு. டெய்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உபவாசம் உடச்சிட்டாரு. ஸோ பிரியமானவர்களே, எது செய்தாலும் ஆண்டவருக்கென்று நம்ம செய்ய வேண்டும், உண்மையாக செய்ய வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும்படி செய்வதல்ல. ஆண்டவருக்கு நமக்கு தெரிந்தால் போதும். நீங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடக்கிறதுலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு அதிலே தெரிஞ்சிடும். யாரும் சொல்ல வேணாம், நீங்களும் சொல்லவே வேணாம். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்கள் ஜெபிக்கிற மனுஷன் இவங்க வந்து இன்னும் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம எது செய்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மறைமுகமாக அதிகமாக செய்ய வேண்டியது அவசியம். ஒப்பு கொடுக்கறது, மனம் திரும்புறது, அழுகிறது. சர்ச்சுக்கு வந்தால் சில பேர் துதிக்கும் போது, நான் பழைய சர்ச்சில் நிறைய சர்ச்சை பார்த்து அழுவாங்க, தாரையாக அழுவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் ஆவியானவர் அவங்கள தொடுவார். உண்மையாகவே அவங்க சில பேர் தொடப்படுவாங்க, சில பேர் ஆண்டவர் டச் பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனால் வாரம் வாரம் அதே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போக மட்டும் அப்படியே அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆராதிச்சதுக்கும் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒப்பு கொடுத்தவங்க, உண்மையிலே ஆண்டவர் தொடப்பட்டவங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆகையால் எது செய்தாலும் நம்ம ஆண்டவருக்கு என்று நம்ம செய்ய வேண்டும். ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சில நாட்கள் நம்ம மறைக்கப்பட வேண்டும். We must go and have personal relationship in secret. Hallelujah. In secret. தனிமையாக ஆண்டவரை போய் தேட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஆழமாக உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் கடந்து போங்க. இந்த வருஷம் நான் சொல்கிறேன், நீங்கள்
ஆண்டவர் சொன்னதில் ஒரு நாளும் ஓய்வு எடுக்க மாட்டார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அவர் ஓய்வு எடுக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் அவருடைய சமூகத்தில் இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து இந்த வருஷம் அவரோட இன்னும் ஆழமாக தனிமையாக போய் அநேக காரியங்களை யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குமே இது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உங்களை இந்த பிரயாணத்தில் யாரும் உங்களுடைய காரியத்தில் குறுக்கிடாமல் பார்த்துக்கங்க. ஆமென். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த நேரத்தில் எதுவுமே குறுக்கிடவே கூடாது. அல்லேலூயா. ஸோ அதுக்கென்று ஒரு தனித்து ஒரு ஆழமான ஒரு உறவை கட்டும்படி கடந்து போங்க. யூ வில் have the visitation of God happening in your life. ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். அல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் போது இது நீங்க நினைக்கவே கூடாது, இது ஆகாத ஒரு காரியம், இது நடக்காத ஒரு காரியம். ஆமென். இது ஒரு கூடாத ஒரு காரியம். எப்படி கடவுளை நீ சந்திப்பார். ஆமென். நீங்க வாஞ்சையாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களோட இடைப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆழமாய் செல்லுங்கள். எப்படி அந்த விதை மண்ணுக்குள்ள போனோனோ யாரு கண்ணுக்கும் தெரியாதோ, அதுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய தன்மை உடைந்து மாறி அதுக்குள்ள இருந்து ஒரு புது காரியம் பிறந்து வருகிறது போல கடைசியில் அதனுடைய அடையாளமே இல்லாத போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த விதையாளுடைய அடையாளமே அந்த மரமும் கனியுமாக இருக்கிறது போல நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி தான் மறைத்து புதிய ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் வளரும்படி ஆண்டவர் செய்கிறார். அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த விதையானது மண்ணுக்குள்ளே போன உடனே, நல்லா கவனிங்க, அந்த விதை மண்ணுக்குள்ளே போன உடனே அந்த விதை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த சுற்றி இருக்கிற மண்ணு தான் அந்த விதைக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து தருகிறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் விதையை போட்டுட்டு ஒரு செடியை நட்டுட்டு விதையை போட்டுட்டு அந்த மண்ணுக்கு தான் உரம் போடுறாங்க. பெரியமானவங்க என்ன செய்கிறாங்க? மண்ணுக்கு தான் உரம் போடுறாங்க. யாரும் திருப்பி தோண்டி விதைக்கு தண்ணி ஊற்றிட்டு மண்ணை மூடுறதில்ல. யாரும் செய்வீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் அந்த விதைக்கு நான் தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே வச்சுருவேன். நாளைக்கு திருப்பி நான் விதையை எடுத்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி வச்சு, யாரும் அப்படி செய்வீங்களா? அல்லேலூயா. அப்போ அந்த விதையானது அந்த மண்ணுக்குள்ளே போய் அது உக்காந்த உடனே அது ஒன்றுமே செய்ய தேவையில்ல, அது பாட்டுக்கு அங்கே இருக்க வேண்டியதுதான். சுற்றியும் மண்ணு தான் எல்லாத்தையும் அந்த ஓரத்தை இழுக்கிறது, தண்ணியை இழுக்கிறது, எல்லாம் நியூட்ரியன்ஸ் இழுக்கிறது, எல்லாம் அந்த மண்ணோடைய வேலை. ஆமென். அந்த மண்ணு தான் அந்த விதைக்கு தேவையான அனைத்தையும் அது சேர்த்து கொண்டு கொடுத்து கொண்டே வருகிறதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்து உள்ளே போய் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நடப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களை சுற்றி இருக்கிற தேவ பிரசன்னமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு தருகிறதாக இருக்கிறது. அதுவே போதுமானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை வளரணும்னா நீங்கள் அப்படியே போய் அந்த மண்ணில் விதை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவருடைய பிரசன்னத்தில் போய் உட்காந்துருங்க. அவ்வளோதான். அல்லேலூயா. அப்படியே உட்காந்துருங்க. தேவ பிரசனமே, உங்களை சுற்றி இருக்கிற அந்த பிரசனமே எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த மண்ணு தான் அந்த விதைக்கு தேவையான அனைத்தையும் இழுத்து கொண்டு கொடுக்கறது போல இந்த உங்கள் வாழ்க்கை ஆத்மா உங்களுடைய ஜீவன் அந்த தேவ பிரசன்னத்தில் அங்கே இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற தேவ பிரசனமே எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதாக இருக்கும். அந்த விதை என்னைக்காச்சும் வெளியே எனக்கு தண்ணி கொடுங்க, இந்த விதை எனக்கு ஏதாவது உரம் போடுங்களேன், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஈவன் சன்லைட், ஈவன் சூரிய வெளிச்சத்தை கூட அந்த மண்ணு தான் அந்த சூரிய வெளிச்சத்தை அது சுமந்து அந்த வெளிச்சத்தை அது இழுத்து ஒரு எனர்ஜியாக அந்த விதைக்கு கொண்டு போகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த மண்ணு தான் கடைசியில் அந்த விதை உடைச்சி வெளியே வருவதற்கும் அதுதான் உதவி செய்யுது. ஆமென். அதுதான் உதவி செய்யுது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் அப்படி நிற்கும் பொழுது நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். நம்ம வளர்ந்து வர வரைக்கும் தேவ பிரசன்னமே எல்லாத்தையும் நமக்கு செய்து கொடுக்கிறதாக இருக்கிறது.
இப்படி தான் ஆண்டவர் நம்மளை ப்ரொவைட் பண்ண ஆசைப்படுகிறார். ஆண்டவர் நம்மளை அங்கங்கேயும் இப்படி அங்கங்கேயும் ஓட சொல்லலை. அவர் அவருடைய சமூகத்தில் மறைந்துரு, கொஞ்ச நாள் மறைந்துரு. என் பிரசனம் என்னை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற தேவ பிரசனமே எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மளை பெரும்படி அழைக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். God is calling us. எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை பெறணும்னு ஆசைப்படுறீங்க? You don't have to do anything. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ தேவ பிரசனம் பார்த்துக்கும். அவருடைய பிரசனம் உங்களை பார்த்துக்கும். உங்களை எல்லாத்தையும் நடத்தும். உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும். நாளுக்கு நாள் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளே இருந்து உடஞ்சி ஒரு புதிய உருவம், ஒரு புதிய மாற்றம், புதிய ஒரு பிறப்பு உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமான காரியம், இந்த விதை தன்னுடைய அடையாளத்தை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இந்த விதை என்றைக்குமே வெளியே நான் உள்ளே இருக்கிறேன், நான் மாங்காய் மரம், நான் உள்ளே இருக்கிறேன், நான் இந்த மரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அது தானாக வெளியே வரும்போதே எல்லாம் அறிந்து கொள்வாங்க. இந்த இலையை பார்த்து, அதோடைய கனியை பார்த்து, இதுதான் அந்த மரம் என்று சொல்லி. நம்ம யாருன்னு யாருமே உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறதான தன்மையை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். God will bring out your potential. உங்களுடைய திறமை மறைந்திருக்கும், உங்களுடைய தாளந்துகள் மறைந்திருக்கும், உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்த அழைப்புகள் மறைந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே அதை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவரே அதை வெளியே கொண்டு வருவார். உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் உள்ள வச்சவருக்கு தான் தெரியும். ஆமென். அந்த விதை என்றைக்குமே நான் இந்த மரம், நான் இவ்வளோ பெரிய மரத்தை, இவ்வளோ பெரிய பழத்தை நான் காய்ப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதன் காலத்தின்படி தன் கனியை கொடுக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல, ஆமென், நம்ம அப்படி தான் இருப்போம். அதன் சீசனில் நம்மளுடைய கனிகளை நம்ம கொடுத்து கொண்டே வருவோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறார். ஆமென். You don't have to do anything to get people's endorsement. யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு இதை பற்றி இந்த திறமை இருக்குது, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேணாம். ஆண்டவரே வெளியே கொண்டு வருவார். அவரே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க? நான் உங்களை கேட்குறேன், இந்த விதை எவ்வளோ பிரயாசப்பட்டுச்சு வளரணும்னு? ஒரு பிரயாசம் கூட படலை. ஒத்துக்கிறீங்களா? இந்த விதை வளருவதற்கு அதுவே போய் குழியை நோண்டி, அதுவே உள்ளுக்கு போய் உட்காந்து, அதுவே தனக்கு தண்ணி ஊற்றிக்கவே இல்லை. எப்படி இருக்கு இப்போ கேட்க? எவனோ ஒருத்தன் விதையை தூக்கிட்டு வந்தான், யாரோ மண்ணை போகணுன்னாங்க, யாரோ மூடினாங்க, யாரோ உரம் போட்டாங்க, யாரோ தண்ணி ஊற்றுனாங்க. இந்த விதை ஒன்றுமே செய்யலை. இப்படி தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளே ஒன்றும் செய்யாமலே அவரே எல்லாத்தையும் செய்யும்படி ஆசைப்படுகிறார். ஆமென். அவர் தான் தோட்டக்காரனாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன மறைந்திருக்கு, என்ன உள்ளே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நான் யார் தெரியுமாலாம் சொல்லவே வேண்டாம். எனக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்போல்லாம் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் யாருக்கும் உங்கள் திறமையை, உங்களுடைய எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற திறமைகள் வெளியே வராததுக்கு காரணமே நம்ம சரியான இடத்துல நடப்படாததுனால தான். அல்லேலூயா. இப்போ காஞ்சி போன விதையை என்ன செய்வாங்க? ஒரு விதை காஞ்சி போச்சுன்னா என்ன செய்வாங்க? அதுக்கு உயிர் கொடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லா விதைக்கும் உயிர் இருக்குது. எந்த விதையும் மரித்து போகாது. மரித்து போன விதையும் கூட உயிராக்கலாம். என்ன செய்யணும்? செஞ்சு பாருங்க. லேசாக தண்ணி அடித்து ஈரம் காட்டி. அல்லேலூயா. ஆமென். இப்படி தான் ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நாளாகவே என் வாழ்க்கையில் நான் ஃபங்க்ஷன் ஆகலை, எனக்குள்ளே இருக்கிற திறமை வெளியே வரல, இன்றைக்கி தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றுக்கிறார். அல்லேலூயா. நம்மளை திருப்பி உயிராக மாற்றுகிறார். நம்மளை திருப்பி புதுப்பிக்கிற தேவனுடைய அபிஷேகம் நமக்காக இருக்கிறது. நீங்கள் வெளியே யாருடைய அங்கீகாரத்தையும் தேட வேணாம். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் போய் காத்துருங்க. அல்லேலூயா. இன்னொரு 4வது விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், அந்த விதை உள்ளே போனோன்னே எனக்கு இங்கே பிடிக்கல, நான் இங்கே போய்க்கிறேன்னு விதை நவர முடியாது.
ஆமென். அந்த விதை என்ன இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு இப்படி போகாது. அது இருக்கிற இடத்த விட்டு அமுக்கி இப்படி தட்டிட்டா அதால் நவரவே முடியாது. இதைத்தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவருடைய பிரசனத்திலிருந்து நவராதீங்க. டோன்ட் மூவ். அல்லேலூயா. டோன்ட் மூவ். நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்க, அந்த மண் செய்ய வேண்டியதை அதால் செய்ய முடியாமல் போயிடும். அந்த விதையை அந்த மண்ணுக்கு போட்டோன்னே நீங்கள் அந்த மண்ணை களைச்சி விட்டுக்கிட்டே இருங்க, அந்த விதை வளரவே வளராது. ஒரு இடத்துல நீங்கள் நடப்பட்டுட்டீங்கன்னா அசையாதுங்க, அங்கே இருங்க, அங்கே காத்துருங்க. ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறது அவருடைய பிரசனம், உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அவருடைய பிரசனம். இப்போ என்ன நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்கிறது அவருடைய பிரசனம். நான் அவருடைய பிரசனத்தை விட்டு எங்கேயுமே போகலை. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கேயுமே போகலை. அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். நம்ம மறைமுகமாக அவரை தேட ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆழமாக அவரோடு நம்ம நடப்பட வேண்டும். மூணாவது, அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து, நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை அவர் வெளியே கொண்டு வர நம்ம காத்திருக்க வேண்டும். கடைசியாக, நம்ம என்றைக்குமே அவருடைய பிரசன்னத்திலேருந்து அசையவே கூடாது. திஸ் இஸ் நாட் த டைம் டு மூவ். அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை, ஒரே இடத்துல நிலைத்திருக்கிற ஒரு நேரம். பிரியமானவர்களே, அசைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் எதுலுமே நடவே பட மாட்டீங்க. அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு மரத்தை 10 வாட்டி நீங்கள் அதோடைய ஜாடியை மாற்றிக்கிட்டே வாங்க, அந்த மரம் செத்துரும். மாற்றிக்கிட்டே இருங்க, மரம் செத்துரும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆழமாக போங்க, ஆழமாக போங்க. முத அந்த விதையிலிருந்து வெளியே வர்றது என்ன தெரியுமா? மரம் கிடையாது. அந்த விதையிலிருந்து வெளியே வர்றது மரம் கிடையாது, வேர். அல்லேலூயா. முதலேருந்து வர்றது என்ன? வேர். வெடிச்சு வர்றதே வேர் தான். அந்த புடிமனம், அந்த ஆழம், அந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த நடப்பட்ட ரூட்டட், நடப்பட்ட ஆழமாக நடப்பட்ட அந்த அனுபவம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அப்படிதான் நம்ம ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம வேறு கொண்டு இருப்போம். ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த வேர் மூலமாக, மண் மூலமாக எல்லாத்தையும் அனுப்புவார். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வெளியே கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை தான் நான் நேற்று ஊழியக்காரர்கள் மத்தியில் பேசினேன். எல்லாம் பாஸ்டர் உண்மையிலே ஆண்டவர் நல்லா பேசினார், ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நடப்பட வேண்டும்? ஐ வாண்ட் டு பி பிளான்டட், நாட் சிம்ப்ளி மூவிங். ஹல்லேலூயா. நாட் சிம்ப்ளி moving around. Hallelujah. Not simply seeking acknowledgement. Hallelujah. எனக்குள்ளே இருக்கிற திறமை ஆண்டவர் வச்சது. உங்களுக்குள்ளே ஒரு திறமையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு திறமையை ஆண்டவர் உள்ளே வச்சிருக்கிறார். அது எப்போ வெளியே வரும்னா, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் எவ்வளோ காத்திருக்கும் போது அப்போ தான் அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உண்மையிலே நல்லவர். இங்கக்குள்ளே நிறையா பேர் ஒரு நான் தீர்க்க தரிசனம் சொல்லாமா? கொஞ்சம் நேரம் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ லார்ட். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உலகத்தை அசைக்கக்கூடியதான பெரிய பெரிய திறமைகளை ஆண்டவர் உள்ளே வச்சிருக்கிறார். ஒரு பெரிய நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் பண்ணுகிற, ஐ see a big corporate management குள்ள உங்களால் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூவன்ஸாக உங்களால் மாற முடியும். I'm speaking to people who are not even working. இன்னும் வேலைக்கே போகாதவர்களுக்கு தான் நான் பேசுகிறேன்.
இன்னும் வேலைக்கே இன்னும் வேலையே யோசிக்காதவர்கள், இன்னும் வேலைக்கே இன்னும் போக வேண்டிய இன்னும் நேரம் வராதவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே நீங்கள் வரப்போகிற காலத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போய் அந்த இடத்துல ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்காரும் போது you will become the influencer in the place of work because God has given you so much of talent. இதையே ஆண்டவர் இப்போ சொல்கிறாருன்னா, சில பேர் இன்னும் படிக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க, சில பேர் இன்னும் ஸ்கூலே முடிக்கலை, ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, தோ இன்னைக்கு நீ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஒரு காலத்தில் நீ ஒரு நிர்வாகத்தில் போய் உட்காரும் போது அந்த இடத்துல நீ தான் எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய அந்த அறிவுள்ள அந்த திறமை உள்ளவனாக உன்னை நான் உருவாக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. I see you becoming a very very important influential person. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பதவிக்கும் அதிகாரத்துக்கும் நீங்கள் பெரிய மாற்றங்களை செய்வீங்க, பெரிய பெரிய அசைவுகளை அந்த நிர்வாகத்தில் உண்டு பண்ணுவீங்க. அந்த 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 நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ராட்டஜியே உங்களால் மாற்ற முடியும். தேங்க்யூ லார்ட். பெரிய பெரிய ப்ராசஸை உங்களால் மாற்றுவாங்க. People will change process because you see things differently. This is how God is giving you that talent. This is how God is giving you that ability. நீங்கள் சில பேர் நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவர் எனக்கு ஊழியத்தெல்லாம் கொடுக்கல. இல்லை, உங்களுடைய வேலையை சமுதாயத்தில், கார்ப்பரேட்டில், மார்க்கெட் பிளேஸில் பெரிய இன்ஃப்ளூயன்சஸ். யூ கேன் மேக் பிக் இன்ஃப்ளூயன்ஸ், பிக் சேஞ்சஸ். இதுக்காக இப்போவே காத்துருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்க மாட்டீங்க. வாட் யூ டூ வில் மேட்டர். நீங்கள் செய்கிற வேலை ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் உண்டாக்கும், ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். யூ வில் பிகம் அ ஸ்ட்ராட்டஜி சேஞ்சஸ். கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியை உங்களால் மாற்றுவாங்க. அவ்வளோ பெரியதான வல்லமையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, நீங்கள் வேற மாதிரி யோசிப்பீங்க. எல்லாரும் ட்ரெடிஷனலாக யோசிப்பாங்க, நீங்கள் புதிய தலைமுறைக்கு யோசிக்கிறது போல யோசிப்பீங்க. இந்த திறமையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். பிரியமானவர்களே, இதை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இதை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அவர் சொல்கிறார், நீ காத்துரு, நான் வெளியே கொண்டு வருவேன். உனக்குள்ளே நான் வச்சிருக்கிறதான எல்லா திறமைகளும் நான் வெளியே கொண்டு வருவேன். அதை நான் வெளியே உங்களுடைய பேர் ஷைன் ஆகும். நீங்கள் நிறைய பொசிஷனை ஜம்ப் பண்ணுவீங்க. யூ வில் ஸ்கிப் அ லாட் ஆஃப் பொசிஷன். I'm speaking 5-10 years ahead. Hallelujah. 5-10 வருஷத்துக்கு நான் பேசுகிறேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய மாற்றங்களை செய்வார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Even in your family, Hallelujah, you will become very very important. Hallelujah. நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை மாற்றுவீங்க. உங்கள் ஜெனரேஷனில் மாற்ற முடியாததெல்லாம் உங்களுக்கு பிறகு எல்லாம் மாற்றிக்கிட்டே வருவீங்க. உங்களுக்கு பின்னாடி அதெல்லாம் தொடர்ந்து வரவே வராது. உங்களுடைய முன்னோர்கள் முந்தி இருந்த தலைமுறை சந்தித்த எந்த தோல்வியும் உங்களுக்கு பின் வருகிற சந்ததி அது சந்திக்காது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு செய்தி வாசிக்கல, நான் தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. மைட்டி காட். ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஆண்டவர், அதாவது அந்த திறமைங்கிற அந்த ஃப்ளோ, திறமைங்கிற அந்த ஃப்ளோ ஒரு குடும்பத்துக்குள்ளே அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஃப்ளோவை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வித்தியாசமான திறமைகளுக்குள்ள, வித்தியாசமான ஒரு தச்சனுடைய பிள்ளை தச்சனாக தான் இருக்கணும்னு அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் சந்ததியிலேருந்து அதை உடச்சி வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் திருத்தம் செய்வார். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உள்ளே புதைச்சி வச்சிருக்கிறத நான் பார்க்குறேன். உங்களுக்குள்ளே நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்குள்ளே உங்கள் ஆவி ஆத்மாக்குள்ளே ஆண்டவர் உலகத்தை அசைக்கக்கூடியதான பெரிய பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் உள்ளே வச்சிருக்கிறாரு. Hallelujah. You see, we can become big influencers. Hallelujah. Planet shakers சொல்லுவாங்க. உலகத்தை அசைக்கக்கூடியவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க.
உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு பவுலெல்லாம் பார்த்து அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னது போல் அந்த ஜனங்க இன்றைக்கி நம்மளும் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னே உலகத்தை அசைக்கக்கூடிய, உலகத்தை மாற்றக்கூடிய, உலகத்தினுடைய திசையை மாற்றக்கூடியதான பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் ஆவிக்குள்ளே ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறா, நீ மறைந்தே இரு. வெளியே உனக்கு யாரும் உன்னை யாரும் தெரியாட்டி பரவாயில்ல, உன் பேரை சொன்னால் யாருக்குமே இப்போ தெரியாது, பரவாயில்ல விட்டுரு. ஒரு காலத்தில் உன் பேரை சொல்லி தான் அடையாளம் கொள்வாங்க. இன்றைக்கி இந்த சபையுடைய பேரை சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த சபையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இந்த சபைக்கு போனதுனால எங்கள் வாழ்க்கை மாறினதுன்னு நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இப்படி தான் மாற்றுவார். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஒரு காரியத்தை நீங்கள் ஆலோசனையாக கொடுக்கணுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துரு, சுயத்தை விட்டுரு, அவருடைய சமூகத்தில் அசையாமல் இரு. அப்படி சொல்லிக்கிட்டே வளர்த்து கொண்டே வாங்க. ஒரு காலத்தில் அவங்க உலகத்தை அசைப்பாங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அப்படியேப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த சபையில் வச்சிருக்கிறார். அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நல்லவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த சபைக்காக, இந்த சின்ன சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். சின்னவன் 1000 ஆவான். எஸ், சின்னவன் 1000. ஓ எஸ், சிறியவன் பலத்த ஜாதியும். ஹல்லேலூயா, சிறியவன் பலத்த ஜாதி. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம வீசப்படுகிற இடங்களெல்லாம் நம்ம துளிர்த்து வருவோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீனாக, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பீனாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நிற்கிறோம். சீக்கிரமாக நம்மளுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை தேவனுடைய சமூகத்தில் ஓடி வந்து நம்ம கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Jesus Christ, thank you Lord. Hallelujah. பிரியமானவர்களே, நம்ம அப்படி எழுந்து நிற்போம். ஒரு விஷயத்தை நம்ம we have overlooked. We are supposed to have our Holy Communion. ராப்போஜனத்தை நம்ம போன வாரம் எடுக்கல, நிறைய பேர் வராததுனால இந்த வாரம் மாற்றி வைத்தோம். இந்த வாரமும் இன்னும் கொஞ்சம் பேர் வரலை. யா ஜீசஸ். சத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே, அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே, அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும்
என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும். எல்லாரும் சேர்ந்து இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனமும். சொல்லுங்க, எனக்குள்ள அசாத்தியங்களை என்னில் அசாத்தியம் செய். எனக்குள்ளேயும் எங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் எல்லாம் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் பேசும். தேங்க்யூ லார்ட். உங்க மூலமாக ஆண்டவர் அசாத்தியங்களை செய்வார். நம்ம சந்ததி மூலமாக ஆண்டவர் அசாத்தியங்களை செய்வார். நம்ம பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் உலகத்தை அசைப்பார். நம்ம சந்ததி வழியாக ஆண்டவர் இந்த தேசத்தை ஆண்டவர் தொடுவார். ராஜாக்களுடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகள் போய் நிற்பார்கள். அல்லேலூயா. நம்மளுடைய சந்ததி ராஜாக்களுடைய முன்பதாக போய் நிற்பார்கள். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதுக்கு உண்மையாக இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மளை மறுபடியும் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த ராப்போஜனத்தின் ஆண்டவரே அடையாளமாக இருக்கிற அந்த திராட்சை ரசமும் இந்த அப்பமும் இனி ஒரு திராட்சை ரசமும் அப்பமாக இராதபடி இப்பிலிருந்து இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் சரீரம். அல்லேலூயா. இதை டெடிகேட் பண்ணுகிறோம் இயேசுவின் பேரால. அப்பா, அல்லேலூயா. சீக்கிரமாக நீங்க ஒவ்வொருத்தராக வந்து இதை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Jesus. Shikara bala 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 na. Eshindiri bala bala na. Santingal. Iri bala 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 na. Bala bala bala. வார்த்தையாலே இந்த வசனத்தை சொன்னவர் இயேசு. விதையானது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும், தனித்திருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இயேசுவே அந்த முதல் விதையாக இருந்தார். அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த நம் ஆண்டவர் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிறார். அந்த கடைசி நாளில் கூட பிதாவே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவும் என்று சொல்லி வேர்வையிலே ரத்தம் கலந்து வெளியேற அளவுக்கு
ஆண்டவர் வேதனையோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாப்பட்டதான ஒரு உறவு நம்ம ஆண்டவரோட ஆழமாக வைக்க வேண்டும் என்கிறது தான் அவர் நமக்கு முன்பதாக வைத்து கொண்டு போன ஒரு முன் அடையாளமாக, எக்ஸாம்பிளாக. ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபுட் ஸ்டெப்ஸ், பாதம் அவர் நம்ம வைத்துட்டு போன அடையாளம், அடிச்சுவடுகள். இன்னைக்கு அதை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல என்று சொன்ன அந்த தைரியமான அந்த கன்ஃபெஷன் நமக்கும் வர வேண்டும். நானும் என் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ள ஆண்டவர் வைத்ததான பெரிய காரியங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமாக சொன்னதுக்கு முக்கியமான காரணம், so that they prepare and go into the world knowing that they can shake and change the destiny. எதையும் அவர்களால் மாற்ற முடியும் என்கிற தைரியத்தோடு அவங்க உலகத்துக்கு போகணும். அதனால தான் ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு அவருடைய ரத்தம், உயிருள்ளவான ரத்தம் இன்னமும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக இன்னமும் நன்மையான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை கழுவட்டும். இன்னையிலிருந்து நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஏழ்மையிலிருந்து விடுதலை, புவர் மென்டாலிட்டியிலிருந்து விடுதலை, ஸ்லேவரி மென்டாலிட்டி, அடிமைத்தனத்தின் எண்ணத்திலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா, கட்டிலிருந்து விடுதலை. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. We declare ourselves free. Thank you Father. உம்முடைய தழும்புகளினால நாங்கள் சுகம் அடைகிறோம். Thank you Lord, thank you Lord. வாருங்கள் அவருடைய சரீரத்தை நம்ம புசிப்போம். இந்த பாத்திரத்துல இயேசு சொன்னார், என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இதுல இருக்குதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ள ஒரு புதிய சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து அவருடைய வசனத்தை உள்ள எழுதுவேன் என்று சொன்னார். அதுதான் புதிய உடன்படிக்கை. For we will know who God is through personal relationship. நம்ம ஒருவன் தன்னுடைய அயலானுக்கு தேவன் யார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனவன் அறிந்து கொண்டிருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தை. Thank you Lord. இந்த இரத்தமானது தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த இந்த பிளவை இந்த இரத்தம் உடைக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். நம்ம ஆண்டவரோடு இணைவதற்கு இனி தடை இல்லை. ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்தி இருக்கிறார், விடுதலை செய்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். Thank you Lord. வாருங்கள் இதை புசிப்போம். Thank you Lord. இப்ப காஞ்சி போன விதைக்கு ஒரு தண்ணி ஊத்துனா கொஞ்ச நாள்ல அது ஈரமா இருந்தா அது மறுபடியும் மலர்ந்து வரும். அதே போல ஒருவேளை நம்மளுடைய ஆவி ஆத்மா இன்னைக்கு பட்டு போயிருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்ம மேல ஊத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். Resurrection, the power of resurrection. உயிர் தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. இப்போ நான் சொன்னா சமயத்தில் நமக்கு அதை யோசிக்க முடியாது. இது ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், இங்கேருந்து தான் நிறைய பேர் உலகத்தை அசைப்பாங்க. they will make small changes. சின்ன மாற்றம் செய்வாங்க, அந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும். அப்படியேப்பட்டதான அபிஷேகம் உள்ள ஒரு ஆட்களை ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். Some of you will stand before kings. Hallelujah. சில பேர் ராஜாக்கு முன்பதாக போய் நிற்பீங்க.
யா, அங்கீகாரம் பெறுவீங்க, பட்டங்களை பெறுவீங்க. தேங்க்யூ லார்ட். ஐம் டெல்லிங் யூ, யுவர் சில்ட்ரன் வில் கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ். ஹல்லேலூயா. அவங்க அங்கீகாரம் பெறுவாங்க. ஹல்லேலூயா. இப்படியாப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். தேங்க்யூ லார்ட். அரண்மனைக்கெல்லாம் கால் எடுத்து வைப்பாங்க. நீங்களாம் அரண்மனை வாசலை கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க அரண்மனைக்குள்ளெல்லாம் போவாங்க. நான் சொல்கிறேன், அப்படி ஒரு நாள் வரும். நான் உயிரோடு இருக்கும் போதே இதெல்லாம் நம்ம படத்தில் காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். மைட்டி காட். அப்படியேப்பட்டதான வல்லமையான ஒரு விதையை தான் உள்ள ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். எங்களை தொட்டதுக்காக நன்றி. இதை நாங்கள் உள்ள பாதுகாப்பாக பத்திரமாக வைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஆழமாக வளருவோம் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை இந்த நாளில் டெடிகேட் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில். ஆமென். 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 தேங்க்யூ லார்ட். ப்ளீஸ் ஹேவ் அ சீட். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. இதை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். People are shaking hands with the King. Hallelujah. I'm seeing this. Your children will grow up one day and shake hands with the King. Hallelujah. So they will go into the palace. National palace உள்ளுக்குலாம் போவாங்க. Hallelujah. அந்த காசை நம்ம உடைச்சிடணும். நம்மளுடைய சந்ததியை வித்தியாசமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஸோ கர்த்தர் உண்மையிலே நல்லவர். சில அறிவிப்புகளை நம்ம வெகு வேகமாக கேட்டு சில காரியத்தை நம்ம கலந்து பேசணும். இது லைஃப் முடிச்சிருங்க.